பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இக்கால வேளையிலே கர்த்தரோடு பேசவும் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும் இந்நாளிலே இயேசப்பா நமக்கு கொடுத்த தயவுக்காக, கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க நாம் நன்றி செலுத்த வேண்டுமா என்று நாம் நினைக்கலாம். ஆமாம், அவருடைய நாமத்துக்கு கோடி கோடி நன்றி செலுத்தினாலும் போதாது. இந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை தொழுது கொள்ள நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அல்லவா? பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அல்லவா? அதற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த உலகத்தில் வாழும் எத்தனையோ மக்கள் பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு தம் இஷ்டமான விக்கிரகங்களை ஆராதனை செய்து வீணாக காலங்களை கடந்து வருகிறார்கள். விருதுவாகவே மனுஷன் சஞ்சலப்படுகிறான், வீணாகவே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறான். அப்படி இராதபடி இந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதி செலுத்தக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசப்பா. அதனால தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த மகிமையான நாளை கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களாய் கொடுத்து காத்து வருகிற அவருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். நமக்கு செய்து வருகிறதான பலவிதமான நன்மைக்கு, பலவிதமான காரியங்களுக்கு, செயல்பாடுகளுக்கு, சுகத்துக்கு, பலத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு தேவனை நாம் எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் பத்தாது. அப்படியாக தேவனை ஸ்தோத்திரித்து துதித்து இந்த நாளை நாம் கடந்து வருவோம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 138 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டுள்ளது. தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ இக்கட்டுகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், மரணம் நேரிடும் சமயங்களிலும் கூட அவர் சோர்ந்து போகாமல் தேவனை துதிக்கிறதையே முதலிடமாய் கொண்டு தன்னை காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வருகிற ஏசப்பாவை அவர் துதிப்பதே முதலிடமாய் வைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் பல சங்கீத புஸ்தகங்களிலே. அப்படியாக பலவிதமான ஸ்தோத்திர பலியை அவர் செலுத்தி வருகிறார், நன்றியை செலுத்தி வருகிறார். தேவனை ஸ்தோத்திரிப்பதே நல்லது என்று நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என் மகனே, என் மகளே, என்னை நீ எதற்காக அழைத்தாய்? என்ன காரணம்? உனக்கு என்ன தேவை என்று நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, உன்னுடைய கவலைகள் எல்லாம் என் மீது வைத்துவிடு என் மகனே, என் மகளே, நான் உன்னை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேன், தகப்பனாயிருக்கிறேன் என்று அவர் நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். நம்முடைய ஆத்துமாவிலே பலன் இல்லாத போதிலும் கூட அவருடைய பலத்தை நமக்கு தந்து நம்முடைய இருதயத்தை தைரியப்படுத்துகிறார். கலங்காதே, திகையாதே, ஒரு வியாதியும் உன்னை அணுகாது. பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களா? நீ பிழைக்க மாட்டாய், இது கடைசி காலமாய் இருக்கிறது, கடைசி தருணமாய் இருக்கிறது என்று
உனக்கு சாட்லே எழுதி விட்டார்களா? என்ன இருந்தாலும் உன்னை உருவாக்கின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பலப்படுத்த, உன் இருதயத்தை தைரியப்படுத்த உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால், நீ கூப்பிட்டாய் அல்லவா, கர்த்தாவே எனக்கு மறு உத்தரவு கொடு என்று கூப்பிட்ட பொழுது அவர் நிச்சயமாகவே கூப்பிடும் சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு கொடுத்து உன் ஆத்துமாவிலே பலன் தந்து உன் சரீரத்தை பலப்படுத்தி காத்து கொள்ளுகிற தேவன் உன் அருகாமையிலே இருக்கும் பொழுது அவருடைய கரத்தை பற்றிக்கொள். அவருடைய கரத்தை நீ விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது கை நழுவி போகவே மாட்டார். உன்னை சேர்த்தணைத்து தன் மார்போடு அணைத்து உன்னை சுகமாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். உன் ஆயுள் நாட்கள் பெருகச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிப்பாயா? விசுவாசத்தின்படியே ஆகக்கடவது என்று எத்தனையோ நோயாளிகளுக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். அந்த பதிலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். என்ன பதில்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நாம் விசுவாசித்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.